Hi friends, welcome to our channel Feel Free to Cook. இன்னைக்கு நம்ம சேனல்ல டேஸ்டியான சக்கரை பொங்கல் எப்படி பண்ணலாம்ங்கறத பார்க்கலாம். இப்போ நான் இன்னைக்கு குக்கர்ல தான் டைரக்டா பண்றேன். இப்போ பாருங்க குக்கர் ஓரளவுக்கு ஹீட் ஆயிருச்சு. 1 டேபிள்ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிருக்கேன். இப்போ பாருங்க நெய் ஓரளவுக்கு சூடாயிருச்சு. நான் 8 முந்திரி 8 திராட்சை எடுத்துர்க்கேன். முந்திரி நல்லா இந்த மாதிரி உடைச்சு வச்சிருக்கேன். இப்போ இத ஆட் பண்ணிக்கலாம். இப்போ முந்திரி திராட்சை நல்லா வறுபடட்டும். இப்போ பாருங்க முந்திரி திராட்சை ஓரளவுக்கு வறுபட்டுருச்சு. இப்போ இதை வெளியில எடுத்துடலாம். மீதி இருக்கிற நெய்ல பாசிப்பருப்பு போட்டு வறுத்துக்கலாம். நான் 1/4 கப் பாசிப்பருப்பு எடுத்துர்க்கேன். இது ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் வறுத்துக்கலாம் இந்த நெய்யிலே போட்டு. பாசிப்பருப்பு கலர் மாறணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் மட்டும் இந்த ஃப்ளேவர்க்காக நெய்யிலே போட்டு வறுத்துக்கலாம். பாருங்க 2 நிமிஷம் நல்லா வறுபட்டுருச்சு. இது கூட இப்போ பச்சை அரிசி ஆட் பண்ணிக்கலாம். நான் 1/4 கப் பாசிப்பயிருக்கு 3/4 கப் பச்சை அரிசி எடுத்துர்க்கேன். இந்த அரிசியை நல்லா 2 தடவை கழுவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி விட்டுக்கலாம். நான் அரிசி பருப்பு ரெண்டும் சேர்த்து 1 கப் தான் எடுத்துர்க்கேன். இப்போ அதுக்கு 4 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் 3 கப் தண்ணி 1 கப் பால் ஆட் பண்ணுறேன். பால் ஆட் பண்ணுறது நல்லா ரிச்சாக இருக்கும், நல்ல ஒரு கன்சிஸ்டன்சி கொடுக்கும். ஸோ 3 கப் தண்ணி ஆட் பண்ணிருக்கேன். இது கூடவே 1 கப் பால் ஆட் பண்ணிக்கிறேன். பச்சரிசிக்கு பார்த்தீங்கன்னா நல்லா நிறைய தண்ணி விட்டால் தான் சாதம் நல்லா குழஞ்சி வரும். பால் ஆட் பண்ண விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் 4 கப்புமே தண்ணியாகவே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது மீடியம் ஃப்ளேமில் வச்சு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போது சாதம் ஒரு பக்கம் வேகிறதுக்குள்ளே வெள்ளை பாகு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் வெள்ளை பாகு ரெடி பண்ணுறதுக்கு நான் ஜஸ்ட் 1.5 கப் வெல்லம் எடுத்திருக்கேன். அது கூட 1 கப் தண்ணி ஆட் பண்ணி இப்போ இந்த வெல்லம் நல்லா இந்த தண்ணியில் கரையிட்டோம். இதுக்கு நம்ம எந்த பதமும் பார்க்க தேவையில்லை, ஜஸ்ட் வெல்லம் கரைஞ்சாலே போதும். இப்போ பாருங்கள் வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இதை நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள் 4 விசில் வந்திருக்கு, நல்லா குழஞ்சி வந்திருக்கு. பாருங்கள் இப்போ ஒரு கரண்டியை வச்சு நல்லா அப்படி மேஷ் பண்ணிக்கலாம். பார்த்தாலே தெரியும் எவ்வளோ நல்லா குழஞ்சி வந்திருக்குன்னு. இப்போ இதோடவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தா வெள்ளை பாகு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மறுபடியும் கேஸ் ஆன் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நெய்யோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த பொங்கலுக்கு நல்லா ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக ஜஸ்ட் ஒரு பிஞ்ச் பச்சை கற்பூரத்தை இந்த மாதிரி நசுக்கிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற முந்திரி திராட்சை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இது கூட வேறு ஏதாவது நட்ஸ் போடணும்னு விருப்பப்பட்டால் கூட நீங்கள் அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு திக்காக இருக்குது. இந்த கன்சிஸ்டன்சிலே இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிட்டு இதை சர்வ் பண்ணிக்கலாம். பாருங்கள் நமக்கு டேஸ்ட்டான சக்கரை பொங்கல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை எங்களுக்கு சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் மறக்காமல் எங்கள் சேனலுக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.